சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3, 2025. தலைப்பு: காதல். கோல்டன் உரை. கலாத்தியர். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. பேதுரு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கக்கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பெலத்தின்படி செய்யக்கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. பிலிப்பியர். ஒன்றையும் வாதினாலாவது வீண்பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளையல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஏசாயா. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து. ரூத். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய்ச் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்துவிட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களைச் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாயிருக்கிறதைக் கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள்.
ரூத். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்குப் போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே, போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே, கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காகச் செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்மதேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்படியே அவள் சாயங்கால மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வாட்கோதுமை கண்டது. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடிருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். ரூத். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்தபோது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர்வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பேரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். நீதிமொழிகள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். தன்னை பெலத்தால் இடைக்கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்கத் திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. யோவான். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல,
கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக் கடவோம். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பிழைக்கு எதிரான நமது போரில், சத்தியத்திற்காக அல்லது கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கும் சுய துறப்பு கிறிஸ்தவ அறிவியலில் ஒரு விதியாகும். இந்த விதி கடவுளை தெய்வீக கொள்கையாக தெளிவாக விளக்குகிறது. தந்தையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் வாழ்க்கை, மகனால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உண்மை, தாயால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் அன்பு. கடவுள் மீதும் மனிதன் மீதும் அன்பு செலுத்துவதே குணப்படுத்துதல் மற்றும் கற்பித்தல் இரண்டிலும் உண்மையான ஊக்கமாகும். அன்பு தூண்டுகிறது, ஒளிரச் செய்கிறது, நியமிக்கிறது மற்றும் வழிநடத்துகிறது. சரியான நோக்கங்கள் சிந்தனைக்கு உத்வேகத்தையும் பேச்சு மற்றும் செயலுக்கு வலிமையையும் சுதந்திரத்தையும் தருகின்றன. அன்பு சத்தியத்தின் பலிபீடத்தில் ஒரு பாதிரியார். தெய்வீக அன்பு மரண மனதின் நீரில் நகர்ந்து. சரியான கருத்தை உருவாக்க பொறுமையாக காத்திருங்கள். பொறுமை, அதன் சரியான வேலையைச் செய்ய வேண்டும். இந்த கேள்விகளுக்கான பதிலில்தான் எல்லா ஜெபங்களுக்கும் சோதனை உள்ளது. இந்த கேட்பதன் மூலம் நாம் நம் அண்டை வீட்டாரை சிறப்பாக நேசிக்கிறோமா? பழைய சுயநலத்தை பின்பற்றுகிறோமா? சிறந்த ஒன்றை வேண்டிக் கொண்டதில் திருப்தி அடைகிறோமா? ஆனால் நம் ஜெபத்திற்கு இசைவாக வாழ்வதன் மூலம் நம் கோரிக்கைகளின் நேர்மைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சுயநலம் கருணைக்கு இடம் கொடுத்திருந்தால், நாம் நம் அண்டை வீட்டாரை சுயநலமின்றி கருதுவோம், நம்மை சபிப்பவர்களை ஆசீர்வதிப்போம். ஆனால் அது நிறைவேறட்டும் என்று கேட்பதன் மூலம் இந்த பெரிய கடமையை நாம் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டோம். நமது நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் பலனை அனுபவிப்பதற்கு முன்பு ஒரு சிலுவையை எடுக்க வேண்டும். ஒரு மனம் இருக்கிறது என்பதை நாம் உணரும்போது, நம்மைப் போலவே நம் அண்டை வீட்டாரை நேசிப்பது என்ற தெய்வீக விதி வெளிப்படுகிறது. அதே சமயம் பல ஆளும் மனங்களில் உள்ள நம்பிக்கை, ஒரே மனம், ஒரே கடவுள் என்ற மனிதனின் இயல்பான நகர்வை தடுக்கிறது. மேலும் மனித சிந்தனையை சுயநலம் ஆட்சி செய்யும் எதிர் திசைகளுக்கு இட்டுச் செல்கிறது. சுயநலம் மனித இருப்பின் ஒளிக்கற்றையை உண்மையை நோக்கி அல்ல, பிழையின் பக்கமாக சாய்க்கிறது. மனதின் ஒருமையை மறுப்பது நமது எடையை ஆவி, கடவுள், நல்லது என்ற தராசில் அல்ல, ஆனால் பொருளின் தராசில் வீசுகிறது. தன்னைப் போலவே தன் அண்டை வீட்டாரையும் நேசிப்பது ஒரு தெய்வீக கருத்து. ஆனால் இந்த கருத்தை ஒருபோதும் உடல் புலன்களால் பார்க்கவோ, உணரவோ, புரிந்து கொள்ளவோ முடியாது. மகிழ்ச்சி என்பது ஆன்மீகமானது, உண்மை மற்றும் அன்பிலிருந்து பிறந்தது. அது தன்னலமற்றது, எனவே அது தனியாக இருக்க முடியாது. ஆனால் அனைத்து மனிதகுலமும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. மனித பாசம் வீணாக கொட்டப்படுவதில்லை, அது திரும்பப் பெற முடியாது என்றாலும். அன்பு இயற்கையை வளப்படுத்துகிறது, பெரிதாக்குகிறது, சுத்திகரிக்கிறது மற்றும் உயர்த்துகிறது. பூமியின் குளிர்கால காற்று பாசத்தின் பூக்களை வேரோடு பிடுங்கி காற்றில் சிதறடிக்கக்கூடும், ஆனால் இந்த மாம்ச உறவுகளின் துண்டிப்பு சிந்தனையை கடவுளுடன் நெருக்கமாக இணைக்க உதவுகிறது. ஏனென்றால் அன்பு போராடும் இதயத்தை உலகத்தை பற்றி பெருமூச்சு விடுவதை நிறுத்தி சொர்க்கத்திற்கான இறக்கைகளை விரிக்கத் தொடங்கும் வரை ஆதரிக்கிறது. தனிப்பட்ட நண்பர்கள் இல்லாமல் வாழ்வது உங்களுக்கு ஒரு வெற்றிடமாக இருக்குமா? பின்னர் நீங்கள் தனிமையில், அனுதாபம் இல்லாமல் விடப்படும் நேரம் வரும். ஆனால் இந்த வெற்றிடம் ஏற்கனவே தெய்வீக அன்பால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த வளர்ச்சியின் நேரம் வரும்போது, நீங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியின் உணர்வை பற்றிக்கொண்டாலும்,
ஆன்மீக அன்பு உங்கள் வளர்ச்சியை சிறப்பாக மேம்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள உங்களை கட்டாயப்படுத்தும். நண்பர்கள் துரோகம் செய்வார்கள், எதிரிகள் அவதூறு செய்வார்கள், பாடம் உங்களை உயர்த்த போதுமானதாக இருக்கும் வரை. ஏனெனில் மனிதனின் தீவிரம் கடவுளின் வாய்ப்பு. ஆசிரியர் மேற்கூறிய தீர்க்கதரிசனத்தையும் அதன் ஆசீர்வாதங்களையும் அனுபவித்திருக்கிறார். கடவுள் தன்னை பற்றிய சிறிய எண்ணத்தை பெரியவர்களுடன் இணைப்பதற்காக கொடுக்கிறார், அதற்கு ஈடாக உயர்ந்தவர் எப்போதும் தாழ்ந்தவர்களை பாதுகாக்கிறார். ஆவியில் பணக்காரர் ஒரு பெரிய சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார். அனைவரும் ஒரே கொள்கை அல்லது தந்தையை கொண்டுள்ளனர், மேலும் தனது சகோதரனின் தேவையைக் கண்டு அதை வழங்குபவர். மற்றொருவரின் நன்மையில் தனது சொந்தத்தை தேடுபவர் பாக்கியவான். அன்பு மிகச்சிறிய ஆன்மீக கருத்துக்கு வலிமை, அழியாமை மற்றும் நன்மையை கொடுக்கிறது. இது மொட்டு வழியாக மலர் பிரகாசிப்பது போல அனைத்திலும் பிரகாசிக்கிறது. தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் பற்றிய புரிதலில் நமது எஜமானரின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் நாம் உண்மை மற்றும் அன்பின் அடிச்சுவடுகளில் நடக்கிறோம். கிறிஸ்தவமே உண்மையான குணப்படுத்துதலின் அடிப்படை. மனித சிந்தனையை தன்னலமற்ற அன்புடன் இணைக்கும் எதுவாக இருந்தாலும் அது நேரடியாக தெய்வீக சக்தியை பெறுகிறது. கிறிஸ்தவ சகாப்தத்தில் கிறிஸ்தவம், இறையியல் மற்றும் குணப்படுத்துதல் அனைத்திற்கும் முன்னுதாரணத்தை இயேசு நிறுவினார். கிறிஸ்தவர்கள் அன்று போலவே கிறிஸ்துவைப் போல இருக்கவும், கிறிஸ்துவின் ஆவியை பெறவும், கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றவும், பாவம் செய்பவர்களுடன் நோயாளிகளையும் குணப்படுத்தவும் நேரடி கட்டளைகளின் கீழ் உள்ளனர். பாவத்தை விட நோயை விரட்டுவது கிறிஸ்தவத்திற்கு எளிதானது, ஏனென்றால் பாவிகள் புலன்களின் இன்பம் என்று அழைக்கப்படும் பாவத்தை விட்டுவிடுவதை விட நோயாளிகள் வலியிலிருந்து பிரியத் தயாராக உள்ளனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிரூபிக்கப்பட்டதைப் போலவே இன்றும் கிறிஸ்தவர்களால் இதை எளிதாக நிரூபிக்க முடியும். நமது குரு ஒவ்வொரு சீடருக்கும் கூறினார், நீங்கள் உலகமெங்கும் சென்று எல்லா உயிரினங்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். நோயுற்றவர்களை குணப்படுத்துங்கள். உன்னைப் போலவே உன் அயலானையும் நேசி. இயேசுவின் இந்த இறையியல்தான் நோயுற்றவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்தியது. எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், கடவுள் தீமையை வெல்ல ஞானத்தையும் சந்தர்ப்பத்தையும் வழங்குவார். அன்பின் பன்னோபிலியை அணிந்திருக்கும் மனித வெறுப்பு உங்களை அடைய முடியாது. உயர்ந்த மனிதகுலத்தின் சிமெண்ட் அனைத்து நலன்களையும் ஒரே தெய்வீகத்தில் ஒன்றிணைக்கும். ஆன்மீக வாழ்க்கையும் பேரின்பமும் மட்டுமே உண்மையான இருப்பை அடையாளம் காணவும், அனைத்தையும் உறிஞ்சும் ஆன்மீக அன்பிலிருந்து வரும் சொல்ல முடியாத அமைதியை உணரவும் ஒரே சான்றுகள். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம், ஒரே கடவுள் மற்றும் தந்தை, ஒரே வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு உள்ளது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை தெளிவாக தெரிய வரும்போது மனிதகுலம் சரியான விகிதத்தில் மாறும், போர் நின்றுவிடும், மனிதனின் உண்மையான சகோதரத்துவம் நிலைநாட்டப்படும். வேறு கடவுள்கள் இல்லாமல் தன்னை வழிநடத்த ஒரே ஒரு சரியான மனதைத் தவிர வேறு யாரையும் நோக்கி திரும்பாமல், மனிதன் கடவுளின் சாயல், தூய்மையான மற்றும் நித்தியமானவன், கிறிஸ்துவிலும் இருந்த அந்த மனதை கொண்டவன். கிறிஸ்தவ அறிவியலில் உலகளாவிய அன்பு என்பது தெய்வீக வழி. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம்.
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.